ரஜினி அந்த பிரஸ் மீட்லேயே ரொம்ப கிளியரா வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய நீண்டகால நண்பர், அதாவது கிட்டத்தட்ட 45 வயது நண்பர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் மேல பெரிய அபிமானம், மரியாதை கொண்டவர் ரஜினி அவர்கள். கலைஞர் ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப இணக்கமா இருந்தாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவோட எல்லாம் சில முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஆனா கூட பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட பெரிய ஒரு நெருங்கிய தொடர்புலையும் உறவுலையும் இருந்தாரு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா கலைஞர்கள் வெற்றி அடைஞ்சப்ப, நான் வந்து உங்களை பார்க்கட்டுமா ரஜினி, இல்ல நீங்க வந்து பாக்குறீங்களான்னு வந்து கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார் கலைஞர். அவருடைய வாரிசு, அரசியல் வாரிசு அப்படி இருக்கும்போது அவருடைய நண்பர், அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து தோத்து போயிட்டார். கொளத்தூர் தொகுதியில தோத்து போனது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசை பெசைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் அவர்கள் தோத்தது வந்து பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது டிஎம்கே அபிமானி, ஸ்டாலின் மேல பெரிய மரியாதை உள்ளவங்க, ஏன் ஒரு 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 குரூப் வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டாங்க. இப்படி ஸ்டாலினே தோத்து போயிட்டாருன்னு வேதனைப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு வருத்தமும் வேதனையும் ரஜினிக்கு இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து நேர பார்த்து ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் ரஜினி போயிருக்காரு.